सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 51வது श्लोकम्. अधिश्रीरैश्वर्यान्निधिपतित येषोऽस्म्यवनिजे पुमान् वीरः को मां समिति धिनुयाद्दोर्विलसितैः धियात्यन्तं स्फीतोऽभ्युदय इह मेरे निशिचर प्रवेष्टव्यश्रोतास्म्यपि कुवचसानेन विधिना. இந்த ஸ்லோகம் சிகரிணி விருத்தத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதகம் அதிஸ்ரீஹி ஐஸ்வர்யாத் நிதிபதிதः ஏஷः அஸ்மி அவனிஜே புமான் வீரः கः மாம் சமிதி தினுயாத் தோர்விலசிதைः धिया अत्यन्तं स्फीतः अभ्युदयः इह मे रे निशिचर प्रवेष्टव्यश्रोता अस्मि अपि कुवचसा अनेन विधिना. இந்த ஸ்லோகத்துல 2.25 பாதம் வரையிலே ராவணன் சொல்கின்ற விஷயங்கள், மீதி இருக்கக்கூடிய ஒரு 1.25 பாதம் சீதை அந்த ராவணனுக்கு சொல்லக்கூடிய பதில் இப்படி இருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பாதத்துல ஒரு விசேஷமா எழுதியிருக்கார் கவி. எப்படின்னு கேட்டா, முதல் பாதத்துல ராவணன் அவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பத்தி சொல்றான். 2வது பாதத்துல அவன்கிட்ட இருக்கக்கூடியதான பராக்கிரமத்தை பத்தி சொல்றான். 3வது பாதத்துல அவனுடைய அந்த அறிவாளித்தனம் இருக்கே, புத்தி, அது எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்குன்னு சொல்றான். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, செல்வம் இருக்கும் ஆனா பராக்கிரமம் இருக்காது, அதனால செல்வம் அழிஞ்சிடும். சில பேர்கிட்ட பராக்கிரமம் இருக்கும், செல்வம் இருக்காது, புத்தி இருக்காது. அதனால என்ன ஆயிடும், அந்த பராக்கிரமத்துக்கு ஒரு புகழ் கிடைக்காது, அந்த பராக்கிரமமானது எல்லாராலையும் போற்றப்படுவதா இருக்காது. சில பேர்கிட்ட புத்தி நல்லா இருக்கும், நல்ல அறிவாளியா இருப்பா, ஆனா செல்வம் இருக்காது, ஒரு பராக்கிரமம் இருக்காது. அறிவாளிக்கு எது பராக்கிரமம் அப்படின்னு கேட்டா, உடல் வலிமை இல்லை, ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது சட்டுன்னு தோணி எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்றது. இந்த 2 விஷயம் கூட புத்தி அளவில் ஒரு பராக்கிரமம் தான். ஏன்னா நல்லா படிச்சிருப்பா, ஆனா அவகிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டான்னா பதில் சொல்ல தெரியாது, சட்டுன்னு அந்த பதில் தோணாது. சில பேருக்கு பதில் தோணும், ஆனா புரியும்படியா சொல்ல தெரியாது. அப்ப இந்த 2ம் புத்திக்கு ஒரு பராக்கிரமம். இது மட்டும் இல்லை, சட்டுன்னு பயப்படாத சொல்லணும். இப்போ இந்த 3 விஷயங்களும் புத்திக்கு உண்டான ஒரு பராக்கிரமமா இருக்கு. பராக்கிரமம்னு சொன்னா அது உடலுக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு வலிமைக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது இல்லை. புத்திக்கும் பராக்கிரமம் உண்டு. இந்த மாதிரி கேட்ட சமயத்துல சரியாக சொல்லணும், கேட்ட சமயத்துல சொல்லணும், பயப்படாத சொல்லணும், எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும். இதெல்லாம் அந்த புத்தியினுடைய பராக்கிரமம். அப்படி இருக்க அதனே நல்லா பிரசித்தமா இருக்கா. அந்த மாதிரி வித்வான்கள் கிட்ட தானே நம்ம போய் ஆசிரியிக்கிறோம். ஏதாவது தெரியணும், ஏதாவது வேணும், ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சொன்னா இவர்கிட்ட போனா ரொம்ப சரியா சொல்லிடுவார், பளிச்சுன்னு புரியும்படியா சொல்லுவார். இதெல்லாம் அந்த புத்தியினுடைய பராக்கிரமம். இப்போ இங்க பார்த்தேன்னா, சில பேர்கிட்ட செல்வம் இருக்கும், பராக்கிரமம் இருக்கும், சில பேர்கிட்ட அறிவு இருக்கும். ஆனா இந்த 3ம் சேர்ந்து யாருக்கிட்ட இருக்கோ அவன் தானே ரொம்ப உயர்ந்தவன். ஏன்னா மத்தது ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு அழிஞ்சு போயிடுறது. அப்போ இந்த ராவணன் 3 விஷயங்களும் கொண்டிருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறான் தன்னை சீதை கிட்ட. அப்படின்னு கவி அழகா ஒவ்வொரு பாதத்துல ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டு ராவணனை அவனுடைய வாக்கினால சொல்லும்படி செய்தார்.
அதுல முதல் பாதம் அதிஸ்ரீரைஸ்வர்யாநிதிபதிதயேஷோஸ்மியவனிஜே அவனிஜே அவனி புத்திரியே அவனின்னு சொன்ன பூமி பூமி புத்திரியே ஏஷா அஸ்மி ஏஷகான்னு அதோ இவன் இது தன்னை கை காமிச்சு சொல்லிக்கிறார். நான் இவன் இவன் இப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா அதிஸ்ரீஹி அதிகமான செல்வத்தை உடையவனாக இருக்கிறேன். யாரை காட்டிலும்? சாமானிய மனுஷனை காட்டிலுமா? இல்லை. நிதிபதி தகா நிதிபதி யாரு? குபேரன். இந்த இடத்துல தசில் பிரத்யமானது இருக்கு பஞ்சமி விபக்தி அர்த்தத்துல. பஞ்சமி விபக்தியினுடைய அர்த்தம் என்னது? இருந்து காட்டிலும், அவனை காட்டிலும். அதாவது குபேரனை காட்டிலும் ஐஸ்வர்யாத்து ஐஸ்வர்யன் என்கின்ற விஷயத்தில் ஹேதோகோ, அதாவது குபேரனை காட்டிலும் நான் மிகவும் செல்வந்தனாக இருக்கிறேன். இதுல பண விஷயத்துல அந்த அளவுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைய இருக்கு என்கிட்ட. நிதிபதி தகா குபேராத்து ஐஸ்வர்யாத்து ஐஸ்வர்ய விஷயே அதிஸ்ரீஹி செல்வந்தனாக இருக்கிறேன். யாரு? ஏஷா அஸ்மி தோ இவன் அப்படி தன்னை கை காமிச்சுன்னு சொல்றான் சீதை கிட்ட. இவன் இருக்கானே இந்த ராவணன் குபேரனை காட்டிலும் செல்வந்தன். நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா, முதல் பாதத்துல செல்வத்துல ரொம்ப உயர்ந்தவனா இருக்கான்னு தன்னை சொல்லிட்டான். இப்போ ரெண்டாவது பாதம் புமான் வீர கோமாம் சமிதி தினுயா தோர்விலசிதைஹி. ரெண்டாவது பாதத்துல ராவணன் தன்னுடைய பராக்கிரமத்தை பத்தி சொல்றான். சமிதி யுத்தத்தில் கஹா புமான் வீர மாம் ஜினுயாத் எந்த ஒரு வீரன் வீரன் புமான் வீரஹா புமான் மனிதன் அர்த்தம், மனிதன் வீரன் மாம் என்னை தினுயாத் சந்தோஷப்படுத்துவான். எப்படி? தோர் விலசிதைஹி தோஹ்னா இந்த கைகளுடைய இந்த புஜங்கள், இந்த கைகளால என்னை யாரு சந்தோஷப்படுத்துவான்? கைகளாலன்னு சொன்னா அந்த கைகளினுடைய பராக்கிரமத்தால. எப்படின்னு சொன்னா யுத்தத்துல ஒரு வீரன் இருக்கான், அந்த வீரன் சந்தோஷப்படும்படியா எதிரில் ஒரு வீரன் இருக்கான்னு சொன்னா அவனுடைய கை வலிமை மிகவும் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இந்த யுத்தங்கள்ல என்ன தன்னுடைய புஜ பராக்கிரமங்களால சந்தோஷப்படுத்துபவன் யார் இருக்கிறான்? தினுயாத் அப்படின்னு படுத்த வேண்டியவன். யார் சந்தோஷப்படுத்துவான் என்னை அப்படின்னா என்னை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு ஒரு சிறந்த வீரன் இந்த யுத்தத்திலே கிடைக்கிறதே இல்லை. அப்படின்னா இவன் மிகவும் பராக்கிரமியா இருக்கான் இல்லையா? மூணாவது பாதம் தன்கிட்ட செல்வம் இருக்குன்னு சொல்லிட்டார், பராக்கிரமம் இருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ இது ரெண்டும் இருந்தும் அறிவு இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் நஷ்டமாயிடும். பராக்கிரமம் தவறான வழியில போயிடும், செல்வம் தவறான கைகளில் போயிடும் இல்லையா? இதான் நாசம் அடைகிறது. அப்படி இல்லை, நான் ரொம்ப அறிவாளியாகவும் இருக்கேன். தியா அத்தியந்தம் ஸ்பீதா அபியுதயா. தியா என்கிட்ட இருக்கக்கூடியதான இந்த புத்தியினால் அபியுதயா என்னுடைய புகழானது என்னுடைய வளர்ச்சியானது ஸ்பீதா பரவி இருக்கிறது. அபியுதயான வளர்ச்சி, இந்த வளர்ச்சியானது ஸ்பீதா மிகவும் விரிவடைந்து உள்ளது. அப்படின்னு அர்த்தம் என்னுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. எங்கே? இஹ இந்த பூமியிலே. மே என்னுடைய தியா புத்தியினாலே அபியுதயா வளர்ச்சியானது அத்தியந்தம் ஸ்பீதா வெறுமனே பரவி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் விரிந்திருக்கிறது மட்டும் இல்லை, அத்தியந்தம் மிகவும் அதிகமாக அந்த அளவுக்கு என்னுடைய வளர்ச்சியானது என்னுடைய புத்தியினால் எட்டப்பட்டது. புத்தியினாலேன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த புத்தி இருந்தால் ராஜாவானவன் சரியான விதத்துல ஆட்சி பண்ண முடியும், நீதியை சரியான விதத்துல கொடுக்க முடியும். இதெல்லாம் தானே ராஜாவுக்கு ஒரு வளர்ச்சி. எதிரிகளிலிருந்து தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ணலாம்னு யோசிச்சு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நீதிகளை நல்ல ஒரு அறிவார்ந்த விஷயத்துல தலையிட்டு கொடுத்து இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்படி 3 பாதத்துல 3 விஷயங்களையும் தன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிண்டார். இப்போ சீதை பதில் சொல்றான். ரே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்,
நீச்ச சம்போதனத்துல சொல்லக்கூடியது. நிஷிச்சர ராட்சசனே பிரவேஷ்டவ்ய ஸ்ரோதாஸ்மியபி குவச்சசானேன விதினா. விதினா விதிஹி தெய்வம், அதாவது இந்த தலை விதின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அது தலை எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா. என்னுடைய இந்த விதி இருக்கே, இந்த விதி வசத்தினால எனக்கு எப்படி ஒரு கஷ்டம் நேருகிறது அப்படின்னு கேட்டா, நீ சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய காது என்னுடைய காதா இருக்கு பாத்தியா. பிரவேஷ்டவ்ய ஸ்ரோதா அஸ்மி, காது. நீ சொல்வதெல்லாம் கேட்கின்ற காதை உடையவளாக நான் இருக்கிறேனே, அதுவும் எப்பேற்பட்ட சொற்கள். குவச்சசா அனேனா, குத்சித வாக்கு அப்படின்னு நிந்திக்க தகுந்த வாக்கியங்கள். தன்னுடைய கணவனை பத்தி தன்கிட்டயே தப்பா சொல்றான், தன்னை பத்தி உயர்வா சொல்றான். தன்னை பத்தி உயர்வா சொல்றது தப்பு இல்லை, ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொல்லிக்கலாமே சீதை கிட்ட. ஆனா அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு, சீதையை கவரணுங்கிற நோக்கம் இருக்கு இல்லையா, அதனாலதான் அந்த வாக்கியமும் தப்பு. வாக்கியத்துக்கு தவறு எப்போ வரும் கேட்டா, சரியான நோக்கத்தோடு இல்லாத தவறான நோக்கத்தோடு சொல்லும் பொழுதுதான். இதே ராவணன் சாதாரணமா சீதை கிட்ட தன்னை பத்தி சொல்றான்னா, ஓ நல்லது, ராவணன் நல்ல பராக்கிரமி அப்படின்னு சொல்லி சீதை கேட்டு அப்படியே ரொம்ப நல்லது சொல்லிட்டு போயிடுவா. ஆனா அவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு தெரியும் தானே சீதைக்கு. அதனாலதான் அவனுடைய வாக்கியம் குவாக்கா இருக்கு. இல்லைன்னு சொன்னா, இப்ப இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியானதுதான். ராவணன் நல்ல செல்வந்தன் தான், நல்ல பராக்கிரமி தான், நல்ல விஷயங்களும் இருக்கு, புத்தியும் இருக்கு. ஆனா எண்ணம் சரியா இல்லைங்கிறதுனால அவனுடைய வாக்கு சரியில்லை. அதனாலதான் குத்சிதா வாக் குவச்சசா அனேன பிரவேஷ்டவ்ய ஸ்ரோதா அஸ்மி. தவறான இந்த சொற்கள் எல்லாம் என் காதில் நுழைகிறது, அப்பேற்பட்ட காதுகளை கொண்டவளாக நான் இருக்கிறேன், என்னுடைய தலைவிதி இது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றா சீதை. இதனுடைய கூடார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராவணன் சொன்ன வாக்கியங்கள்ல அதிஸ்ரீஹி இந்த மாதிரியான பதங்கள் நிறைய சொன்னான் இல்லையா, அதுல இருக்கக்கூடியதான தி என்கின்ற எழுத்தை நீக்க வேண்டும். எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, விதினா அப்படின்னு இருக்கு இல்லையா, விகத தி அப்படின்னு அர்த்தம் பண்ணு. விதி விகத தி. அப்ப என்ன ஆயிடும், விகதன சென்றதான தி. அந்த தீங்கிற எழுத்தை நீக்கி இவன் சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் நம்ம இப்ப படிக்கணும். படிச்சா என்ன ஆகும், அஸ்ரீரைஸ்வர்யான்னி பதிதஹா அப்படின்னு முதல் பாதத்தில் இருக்கக்கூடியதான பதம். அப்புறம் ஜினுயா தௌர் விலசிதைஹின்னு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல தீ எடுத்தாச்சுன்னா நுயாத்து தௌர் விலசிதைஹி. மூணாவது பாதத்துல தியாத்யந்தம், தியா அத்தியந்தம்னு இருந்தது. அந்த இடத்துல தீ எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். தியா அத்தியந்தம்னு தனித்தனி பதமா இருக்கு. இப்போ அந்த தீ எடுத்தாச்சுன்னு சொன்னா யா நிற்கும், தியால யா நிற்கும். இந்த பக்கம் அத்தியந்தம் இருக்கு இல்லையா, ரெண்டு சேர்த்து படிக்கணும். சேர்த்து படிச்சா என்ன ஆகும்னா யாதி அந்தம் அப்படின்னு ஆயிடும். யாத்யந்தம் யாதி அந்தம் அப்படின்னு பதம் கிடைக்கும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பாருங்க, அதிஸ்ரீஹின்னு சொன்னா அதிகமான செல்வத்தை உடையவன் அர்த்தம். இந்த இடத்துல இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டா, அஸ்ரீஹி ஐஸ்வர்யாத் நிபதிதா. நான் நல்ல செல்வத்தை கொண்டவனா இருந்தேன், செல்வந்தனா இருந்தேன். ஆனா இப்போ பண்ணிருக்கக்கூடிய தவறுகளால என்ன ஆயிட்டேன்னா அஸ்ரீஹி, லக்ஷ்மி இல்லாதவனாக ஆயிட்டேன். என்ன மாதிரியான லக்ஷ்மி, அது பணமா இருக்கலாம், இல்லை ராஜ்யமா இருக்கலாம், இது இல்லாதவனாக ஆயிட்டேன். நிபதிதா வீழ்ந்தவனாக ஆயிட்டேன். இவன் முதல் பாதத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை சொன்னா இல்லையா, இப்ப பராக்கிரமத்தை நிராகரிச்சாச்சு. முதல் பாதத்துல செல்வந்தனாக இருக்கிறதா சொல்லிட்டான். இப்போ அந்த செல்வந்தன் இல்லைன்னு சீதை அதனுடைய விரோதமான ஒரு அர்த்தத்தை காமிச்சு கொடுத்துட்டா. இப்ப ரெண்டாவது பாதத்துல தான் ஒரு பராக்கிரமியா இருக்கிறதா சொல்லிட்டான் இல்லையா, இப்ப அதுவும் இல்லைன்னு காமிக்க போறா. எப்படி, புமான் வீர கோமாம் சமிதி தினுயாத். தினுயாத்ன்னு சொன்னா சந்தோஷப்படுத்துவான். யாரு என்னை
தன்னுடைய புஜ பராக்கிரமத்தால சந்தோஷப்படுத்துகின்ற வீரன் இருக்கிறான் யுத்தத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டான். யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நான் பராக்கிரமின்னு சொன்னான் இல்லையா? இப்போ அந்த இடத்துல அந்த தி எடுத்தாச்சுன்னா நுயாத், நுயாத்னா ஸ்துதிம் குறியாத். இப்ப என்ன ஆடுதுன்னு கேட்டா, யுத்தத்துல யாரு என்னை ஸ்துதி பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். இவன் மகா பராக்கிரமியாச்சே ராவணன், ரொம்ப பெரிய வீரன், இப்படின்னு யாராவது என்ன ஸ்துதி பண்ணுவாளா? ஸ்துதி பண்றதுக்கு யோக்கியனா நான் இல்லை, அயோக்கியன். என்கிட்ட பராக்கிரமமே கிடையாது. இதுக்கு முந்தின ஸ்லோகங்கள்லாம் கூட சொன்னா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி சாட்டு வாக்கியங்கள்லாம் சொல்லி தன்னை காப்பாற்றிப்பான், யுத்தம் புரிய மாட்டான், அந்த அளவுக்கு கோழைன்னு. அப்படி இருக்கும் பொழுது இவனை யாராவது புகழ்வாளா? யாராவது ஸ்துதி பண்ணுவாளா? கண்டிப்பா பண்ண மாட்டான். எந்த வீரனும், இவனை சேர்ந்த மந்திரிகளோ யாராவது பண்ணலாம். ஆனா கோவா வீரஹா, உண்மையான வீரன் யாராவது என்னை யுத்தத்துல ஸ்துதி பண்ணுவானா? அந்த ஸ்துதிக்கு உரையவனா நான்? உரியவனே இல்லை. அப்போ இவன்கிட்ட பராக்கிரமம் இல்லைன்னாச்சு. மூணாவது விஷயம் புத்தி. எனக்கு ரொம்ப அதிகமான புத்தி இருக்கு, அதனால என்னுடைய வளர்ச்சியானது பெருசா இருக்குன்னு சொன்னா இல்லையா? இப்ப பாருங்க, இந்த தி எடுத்தாச்சு. யாதி அந்தம் ஸ்பீதஹா அபியுதயா, என்னுடைய அபியுதயா இருக்கே, இந்த வளர்ச்சியானது அந்தம் யாதி, நாசத்தை அடைகிறது. எதனால? புத்தி இல்லை. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு புத்தி இல்லை. பராக்கிரமம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஆனா அறிவு இல்லை. அறிவு இல்லாதனால தானே இப்ப சீதையை கடத்தின்னு மாற்றான் மனைவியை விரும்புகின்ற ஒரு உடையவனா இருக்கான். இது அந்த புத்தி அவனுக்கு நல்ல புத்தி இல்லைங்கிறத காமிக்கிறது. இந்த புத்தி நாசத்தினால என்ன அடைய போறதுன்னா அபியுதயா, அபியுதயான வளர்ச்சி, இவனுடைய வளர்ச்சியானது நாசத்தை அடைய போகிறது. அடைய போகிறது இல்லை, அடைகிறது. அப்போ இவன் கிட்ட எந்த 3 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னானோ அந்த 3 விஷயங்கள் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ராவன் எந்த 3 விஷயங்கள் இருக்குன்னு ரொம்ப உற்சாகத்தோட சீதை கிட்ட சொன்னானோ அந்த 3த்துக்கும் நீ தகுந்தவன் இல்லைன்னு சீதை ஒரு பதத்தை நீக்கி, சாவிதாட்சரம் சொல்லுவோம், ஒரு பதத்தை நீக்கி, ஒரு எழுத்தை நீக்கி அவனுக்கு புரியும்படியா செஞ்சிருக்கான். 52வது ஸ்லோகம். ஆஷார்ஹாகில சம்பதர்யபிமுக வியக்தி பவத் பௌருஷः சீதேஹம் வனவாரிஜாவமதிபிருத் வக்த்ராவலிः சங்கரே ந ஸ்ரூயே கிமசோசிதஸ்வஜ பர்யாவ்ருதஸ்ச த்வயா ரே மூர்खासि யதோதிதாகில குணः ப்ராகேவ நீசः ஸ்ருதः. இந்த ஸ்லோகம் சார்தூல விப்பீடத்துல இருக்கு. பதச்சேதகம். ஆஷார்ஹாகில சம்பத் அர்யபிமுக வியக்தி பவத் பௌருஷः சீதே அஹம் வனவாரிஜாம் அவமதிபிருத், அவமதிபிருத் வக்த்ராவலிஹி, ஒரே பதம், சங்கரே ந ஸ்ரூயே கிம் அசோசித ஸ்வஜனதா பர்யாவ்ருதः ச த்வயா ரே மூர்खासि யதோதிதாகில குணः ப்ராக் ஏவ நீச ஸ்ருதः. இந்த ஸ்லோகத்திலையும் 3 பாதத்துல தன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றான். 4வது பாதத்துல சீதை அவன் 3 பாதத்துல எந்தெல்லாம் அர்த்தத்தை வச்சுன்ற பதங்களை சொன்னானோ அதெல்லாம் விபரீதார்த்தமா வரும்படி செய்யறான். என்ன சொல்றான்? ஆஷார்ஹாகில சம்பத், முதல் பதம் ஆஷா. ஆஷான்னு சொன்னா இச்சா. எல்லாரும் இவன் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த சம்பத்தை பார்த்து எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பத்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாளாம். அந்த இச்சாவுக்கு அருகமான யோக்கியதையான எல்லா சம்பத்துகளையும் கொண்டவன், மற்றவர்கள் விரும்பும்படியான செல்வத்தை கொண்டவன். இந்த ஆஷா பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, திக் அப்படின்னு அர்த்தம் உண்டு. முதல்ல நாம பார்த்தது ஆஷாங்கிற பதத்துக்கு திருஷ்ணா, இச்சா,
தனக்கு வேணுங்கிற இச்சை. அதை வச்சுட்டு எல்லாரும் இவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் போல தங்களுக்கும் வேணும்னு ஆசைப்படுறா. அப்பேற்பட்ட செல்வத்தை கொண்டவன் பார்த்தோம். இப்போ இந்த ஆஷா பதத்துக்கு திக்குன்னு அர்த்தம் வச்சுன்னு பார்த்தா என்ன கிடைக்கும்? திக்கு அளவுக்கு வியாப்தமாக பரவறதுக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டவன், அந்த அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொண்டவன். திக் வியாபியா இருக்கிறதுக்கு அருகா, யோக்கியமா இருக்கக்கூடிய செல்வம். ஏதோ கொஞ்சோண்டு இவன்கிட்ட செல்வம் இல்லை, ரொம்ப எல்லா திக்குகளையும் வியாபியமாக ஆகக்கூடிய யோக்கியத்தை உடையதான செல்வம். எல்லா திக்குகளையும் பரவற அளவுக்கு செல்வத்தை கொண்டிருக்கான். ஆஷார்ஹாகில சம்பத்து அர்யபிமுக வியக்தி பவத் பௌருஷா. இவன் பௌருஷத்தை கொண்டவனா இருக்கான். எப்பேற்பட்ட அந்த பௌருஷம் அப்படின்னு கேட்டா, அர்யபிமுக வியக்தி பவத். அரின்னு சொன்னா எதிரி. எதிரியினுடைய முன்னிலையில அபிவியக்தி வெளிப்படுகின்ற பௌருஷத்தை உடையவன். அப்படின்னா எதிரிகள் கிட்டதான் இவனுடைய பௌருஷம் என்னன்னு தெரிய வரும். அப்பேற்பட்ட ஒரு பௌருஷத்தை கொண்டவன். இதுல இருந்து நாம இன்னொரு அர்த்தமும் பண்ணிக்கலாம். சாமானியப்பட்டவால இவன் ஹிம்சிப்பதில்லை. எதிரிகள் கிட்ட மட்டும்தான் இவனுடைய பௌருஷமானது வெளிப்படுகிறது. சாமானியப்பட்ட மக்களோ சாதுக்களோ அவர்களிடத்தில் இவன் தன்னுடைய பௌருஷத்தை காட்டுறதில்லை. இதுதானே பராக்கிரமியா இருக்கிறவாளுக்கு ஒரு அழகு. எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டே இருந்தான்னு சொன்னா அவன் பராக்கிரமி இல்லை, துஷ்டன், துஷ்ட பராக்கிரமி. இவன் அப்படி பண்றது இல்லை. எதிரிகள் இடத்துல தான் இவனுடைய பௌருஷம் என்னன்னு வெளிப்படுறது, அபிமுகமாறது, பிரத்யக்ஷமாறது. அப்படின்னு சொன்னா இவனுடைய பௌருஷம் அப்பேற்பட்ட உயர்ந்ததா இருக்கு, எதிரிகளை துவம்சம் பண்றதா இருக்கு. அதே சமயத்துல சாமானிய மக்களை இவன் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி ஹிம்சிப்பதில்லை அப்படின்னு தன்னை இரண்டு விதமாகவும் உயர்வா காமிச்சுக்கிறான். இப்படி இருக்கக்கூடியவன் அகம் நான் சீதே, ஹே சீதையே நான் இப்பேற்பட்டவன். அது மட்டும் இல்லை, வன வாரிஜாம் அவமதிபிருத் வக்திராவலிஹி சங்கரே. சங்கரே அப்படின்னா யுத்தத்தில். யுத்தத்தில் இவனுடைய முகம் எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா, தாமரையினுடைய மலர்ச்சி இருக்கே அதை அவமதிக்கிற வகையில இவன் முகமானது ரொம்ப அழகா இருக்குமா. வனபதத்துக்கு இந்த இடத்துல ஜலம்னு அர்த்தம் இல்லையா? வன வாரிஜ வனே சல் இலக்கானே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல எதுக்காக வனபதம் அப்படின்னு கேட்டா, வனபதமும் இருக்கு, வாரிஜ பதமும் இருக்கு. வனங்கிற பதமே ஜலத்தை குறிக்கிறது. மறுபடியும் வாரிஜன் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஆம்லானம், இந்த பிரகாசம் இருக்கே அதை சொல்றதுக்காக இது வந்திருக்கான். ஜலத்துல இருந்தாதான் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா, ரொம்ப மலர்ச்சியோட இருக்கும். வெறுமனே தாமரைன்னு சொல்லி ஆச்சுன்னு சொன்னா சுருங்கின தாமரையும் இருக்கும். அதை எடுத்துட்டு அதை காட்டிலும் என்னுடைய முகமானது ரொம்ப மலர்ச்சியோடு இருக்குன்னு சொன்னா அது ஒரு உவமையாக, சரியான உவமையாக ஆகாது. சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னதா ஆகாது. அதுக்காக ஜலத்துல இருக்கக்கூடியதான வாரிஜம், வாரிஜ பதம் தாமரையை சொல்றது, வனம்ங்கிற பதம் ஜலத்தை சொல்றது. இந்த வாரிஜ பதத்திலையும் வாரின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அதுவும் ஜலத்தை தான் சொல்றது. ஜலத்திலிருந்து வரக்கூடியதான ஜம்ன பிறந்ததான தாமரை. இப்போ நாம இதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு கேட்டா, வாரிஜம்னு ஒரு பதத்தை தனியா எடுத்துட்டு இந்த பதம் தாமரை அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. வனங்கிற பதம் ஜலத்தை குறிக்கிறது. ஜலத்தில் இருக்கக்கூடியதான தாமரை எப்படி மலர்ச்சியோட இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனுடைய அழகை அவமதிக்கிற வகையில என்னுடைய முக ஆவலிகி, 10 தலை இல்லையா, வரிசை, என்னுடைய முக வரிசை எப்படி இருக்கும்னா, தாமரையோட இதழ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், தனித்தனியா அழகா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி எங்கே யுத்தத்துல, அதுதான் விஷயமே. என்னுடைய முகம் தாமரை இதழ் போல ரொம்ப மலர்ச்சியோட ரொம்ப அழகா தெரியும், தனித்தனியா அழகா தெரியும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்லை. எந்த இடத்துல? யுத்தத்துல யாருக்காவது முகம் அப்படி இருக்குமா? அப்படி இருக்கும். யாருக்கு இருக்கும்னா, ரொம்ப பராக்கிரமி, எதிரிகள் எல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஒரு அனாயாசமா சண்டை போடுறவன், யுத்தங்கிறது ஒரு பயப்படக்கூடிய விஷயமே இல்லை அவனுக்கு. அப்படின்னு இருந்தா அவனுடைய முகம்தானே இப்படி மலர்ச்சியோட இருக்கும்.
என்னுடைய முக ஆவலிகி, ஆவலிகின்னா வரிசை 10 தலைங்கிறதுனால எப்படி இருக்குன்னு கேட்டா, ஜலத்துல இருக்கக்கூடியதான தாமரையினுடைய மலர்ச்சியை அவமதிக்கின்ற வகையிலே என்னுடைய முக பொலிவானது அப்படி இருக்கு. வனவாரிஜாம் அவமதி பிருத்து. வக்திரம், வக்திரம்னா முகம், வெறும் வக்திரம் இல்லே, வக்திர ஆவலிகி, முகங்களுடைய ஒரு வரிசை அப்படி இருக்கும். எங்கே? யுத்தத்துல. அது மட்டும் இல்லை, நஸ்ரூயே கிம் அசோசித ஸ்வஜனதா பர்யாவிருதஸ்ச துவயா, உன்னால் ஹே சீதையே உன்னால் இது கேட்கப்படுவதில்லையோ? எது? என்னை சுத்தி இருக்கக்கூடிய யாரையும் நான் துன்பப்படுத்தினது இல்லை, யாரும் துன்பப்படும்படி நான் விட்டதில்லை அப்படின்னு அர்த்தம். யாரும் துன்பப்படாம என் சுத்தி இருக்க அத்தனை பேர் இருக்கா, இதை நீ கேள்விப்பட்டது இல்லையா? கிம் அசோசித ஸ்வஜனதா, அசோசிதா, யாரும் துன்பப்பட்டவனாக இல்லை, தன்னுடைய சேர்ந்த மக்கள் அவர்களால் சூழப்பட்டவனாக நான் இருக்கிறேன். இது துவயா, உன்னால், நஸ்ரூயே, உன்னால் கேட்கப்பட்டது இல்லையோ, இப்பேற்பட்டவன் நான் கேள்விப்பட்டது இல்லையோ அப்படின்னு முதல் 3 வரியில தன்னை பத்தி உயர்வா சொல்றான். இப்போ சீத்தை பதில் சொல்றான். ரே நீச்ச, ஏ கீழ்த்தரமானவனே, யதோதித்த அகில குணஹா மூர்க்கா அசி, முட்டாளா இருக்க நீ. நீ வந்து இப்ப சொன்னியே உன்னை பத்தி பெருமையா, அந்த மாதிரியான குணங்களோடு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை. யதோதித்த அகில குணஹா, உன்னால் சொல்லப்பட்ட அந்த குணங்கள் இருக்க, உன்னை பத்தின உயர்வான விஷயங்கள், இப்பேற்பட்டவனாக நீ பிராகேவ ஸ்ருதா, முன்னாடியே என்னால் கேட்கப்பட்டிருக்கிறாய். இதை கேட்டா நமக்கு எப்படி இருக்கு? என்ன சீத்தையை ஒத்துண்டா போல இருக்கே, ராவணன் வந்து பெரிய அறிவாளியாகவும் அவன் பெரிய பராக்கிரமிங்கிறதையும் சீத்தையை ஒத்துண்டா போல இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? அது துஷ்யது துர்ஜன நியாயகான்னு ஒரு நியாயம் உண்டு. ரொம்ப படுத்துட்டே இருந்தா வச்சுங்க, சரி போ அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலையில சீத்தை சொல்றா. ஏன் எப்படி தெரியறது? இது மூர்க்காசி, முட்டாளா இருக்க, நீச்சகான்னு சம்போதனைப்படுத்துறா, ரேன்னு சம்போதனைப்படுத்துறா. உண்மையாகவே சீத்தை, ராவணன் ஒரு பராக்கிரமிதான், அவன் எல்லாருக்கும் நல்லதை செய்பவன் தான், யாருக்கும் துன்பத்தை செய்யாதவன், இப்படி எல்லாம் ஒத்துண்டா மூர்க்காசின்னு சொல்லுவாளா? இல்ல நீச்சன்னு தான் கூப்பிடுவாளா? அப்போ இப்படி ஒத்துண்டாலும் யதோதித்த அகில குணஹா பிராகேவ ஸ்ருதா, நீ சொன்ன எல்லா குணங்களோடு நீ உன்னை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றது துஷ்யத்து துர்ஜன நியாயகான்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை நம்ம கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கு, நான் வெளில போகணும்னு கேட்டுட்டே இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப போனா நல்லது இல்லைன்னு சொல்றோம், ரொம்ப படுத்துட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? சரி போ நீ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யாராவது ஒரு துஷ்டன் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கான், அப்படி இல்லப்பா அந்த விஷயம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான், ரொம்ப படுத்துறான், என்ன பண்றது? ஆமா நீ சொல்றபடி தான் போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ சந்தோஷப்பட்டு போட்டுமே, நமக்கு தெரியும் அந்த விஷயம் அப்படி இல்லைன்னு தெரியும். துஷ்யத்து துர்ஜனஹா, என் துர்ஜனஹா, இவன் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், துர்ஜனனா இருக்கான், சரி அவனாவது சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறது இல்லையா? சரி அப்படிதான், ஆமா நீ சொல்லபடிதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி துஷ்யத்து துர்ஜன நியாயன்னு சீத்தை வந்து நீ சொல்றது உன்னை இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மேலோட்டமான அர்த்தம் தான். கூடார்த்தம் பார்த்தோன்னு சொன்னா, நீ உன்னை பத்தி சொன்ன அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கே, விசேஷணங்கள், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னா, பிராகேவ நீ ஸ்ருதா, நீ சொன்ன விசேஷணங்கள்ல, உதாரணத்துக்கு ஆஷாருஹாகில சம்பத்து அப்படின்னு இருக்கு இல்லையா? எல்லாராலும் என்கிட்ட இருக்கக்கூடிய சம்பத்தை போல சம்பத்து வேணும்னு நினைக்கக்கூடியவனா நான் இருக்கேன், அந்த அளவுக்கு சம்பத்தை கொண்டவனா இருக்கேன், இந்த 8 திக்குகளும் பரவற அளவுக்கு சம்பத்தை கொண்டவனா இருக்கேன்னு சொன்னான் இல்லையா? இது அவனுடைய அட்ஜெக்டிவ். அதுல அந்த பதத்தினுடைய முன்னாடி நீ அப்படிங்கிற ஒரு எழுத்தோடு சேர்த்து நான் வந்து நீ இல்லை நான் அப்படிங்கிற எழுத்தோட சேர்த்து வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு என்ன ஆயிடும்? நாஷார்ஹா கில சம்பத்து அப்படின்னு கிடைக்கும். இந்த ந அப்படிங்கிற எழுத்தோட சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறது எப்படி நமக்கு சீதையோட சொல்லிலிருந்து தெரிகிறது அப்படின்னு கேட்டா, பிராகேவா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. பிராக்னா முன்பாக. எதற்கு முன்பாக? உன்னை புகழக்கூடியதான அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது விசேஷணங்கள்லாம் எது உண்டோ அதுல முதல் எழுத்தாக நீன்னு பதம் இருந்தாலும் அங்க நான் தான் நம்ம எடுத்துக்கணும். நாங்கிற எழுத்தோடு சேர்த்து நான் வந்து
கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி அதை நீங்கிறத நான் சொல்றோம்? முதல்ல நீங்கிற பதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். நாம சாமானிய பாஷையிலேயே ஞானி இந்த மாதிரியான பதங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே இனி அப்படிங்கிற ஒரு ஒரு சஃபிக்ஸ், ஒரு பிரத்யேகா வந்திருக்கு. மத்துவ அர்த்தத்துல, அதாவது அதை கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. நாமளே பார்க்கலாம், ஞானம் இவனுக்கு இருப்பதால் அவன் ஞானி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் அந்த இனி பிரத்யா. அந்த பிரத்யத்தை வச்சுண்டு நகாரஹா அஸ்ய பதஸ்ய அஸ்தி இதி நீ இல்லையா? நகாரத்தை கொண்டு இருப்பதனால நீ அப்படிங்கிறது கிடைக்கும். எங்கே? பிராகேவ, முன்னாடி. இப்ப நல்லா புரிஞ்சு தெரிய ஞானி, அப்புறம் குணி, இப்படி எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாமே இந்த மாதிரி வந்த பதங்கள் தான். இனி அப்படிங்கிற ஒரு பிரத்யா. குணத்தை கொண்டவன் குணி, நகாரத்தை கொண்ட பதம் நீ. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுத்து சேர்க்க வேணும்? நங்கிற எழுத்து தான் சேர்க்க வேணும். அதை சொல்றதுக்காக தான் இங்க நீச்ச அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அதுல சகாரத்தை நகர்த்துட்டு நீ மட்டும் எடுத்து நம்ம பார்க்கணும். நீ அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நகாரத்தை கொண்டது. அப்போ இந்த ஸ்லோகத்துல எதெல்லாம் ராவணனுக்கு அப்ஜெக்டிவா இருக்கோ அங்கெல்லாம் முதல்ல நகாரத்தை சேர்த்ததாக அந்த பதத்தை நாம எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டா என்ன ஆகும் தெரியுமோ? நாஷார்ஹாகில சம்பத்து, முன்னாடி ஆஷார்ஹான்னு இருந்தது, இப்போ நாம சேர்த்துட்டோம். நாஷார்ஹாகி, இது அதிதத்தாட்சம்னு சொல்லுவோம். ஒரு எழுத்து அதிகப்படியா கொடுக்கறது. ஆஷாருஹா இருக்கு, முன்னாடி நிவ சேர்த்தாச்சுன்னா நாஷாருஹான்னு ஆயிடும் இல்லையா? நாஷாருஹாகில சம்பத்து அர்யபிமுக அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த நகாரம் சேர்த்தா நார்யபிமுக வியக்தி பவத் பௌருஷா. அப்புறம் வனவாரிஜன் இருந்தது, இங்க ந சேர்த்தாச்சுன்னா நவ நவ அரிஜா அப்படின்னு வரப்போறது. மேல என்ன அர்த்தம் பார்க்கும். அதுக்கப்புறம் இப்படி 3 பதங்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கு 3வது பாதத்துல இன்னொரு பதம் இருக்கு. ஆசோச்சித ஸ்வஜனதா பர்யாவிருத்தான்னு இருக்கு. அந்த இடத்துல நகாரம் சேர்த்தா நாசோச்சித ஸ்வஜனதா பர்யாவிருத்தா அப்படின்னு வருது. மொத்தம் இப்போ 4 பதங்கள் இருக்கு. முதல் பதம் என்னது அப்படின்னு கேட்டா ஆஷார்ஹாகில சம்பது. அந்த இடத்துல நகாரம் சேர்த்தா நாஷார்ஹாகில சம்பது. உன்னுடைய இந்த ராவணனுடைய சம்பத்து இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா நாஷார்ஹமா இருக்கு. அதாவது அழிவதற்கு தகுந்ததா இருக்கு. எப்படி? இவனுடைய தவறான செய்கையினாலே இவனுடைய சம்பத்துக்கெல்லாம் கெட போறது. அப்போ இவனோட சம்பத்து என்னது? நாஷார்ஹாகில சம்பத்து, ஆசன்ன வினாஷா சம்பத்துன்னு அர்த்தம். நாசத்துக்கு நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது அர்யபிமுக வியக்தி பவத் பௌருஷான்னு முன்னாடி சொன்னான். எதிரிகளுடைய இடத்துல பிரத்யட்சமாக தன்னுடைய பௌருஷமானது வெளிப்படுகின்றது. அப்பேற்பட்ட பௌருஷத்தை கொண்டவன்னு சொன்னான். இப்ப என்ன எடுத்துன்னா நாரீனாம், நார்யபிமுகன் இருக்கு இல்லையா? அரிங்கிறது நாரின் அடுத்து. பெண்களுடைய முன்னாடி இவனுடைய பௌருஷமானது வெளிப்படுகிறது. அப்படின்னா அர்த்தம், இவன் வீரர்களுக்கு முன்னாடி தன்னோட பௌருஷத்தை காட்டுறது இல்லை, பெண்களுக்கு முன்னாடி தன்னுடைய பௌருஷத்தை காட்டுறான். அப்படித்தானே இப்போ சீத்தையை கூட்டு வந்திருக்கான். அப்படித்தானே இப்போ சீத்தையை முன்னாடி உட்கார வச்சு பேசிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். இது ஒரு இழுக்கு. பெண்கள் முன்னாடி தங்களுடைய பௌருஷத்தை காட்டுறதுங்கிறது ஒரு இழுக்கு. அதைத்தான் பண்ணிட்டு இருக்கா. நார்யபிமுக வியக்தி பவத் பௌருஷா. அப்புறம் வனவாரி ஜாமவமதி பிருத்வக்த்ராவலிஹி அப்படின்னு சொன்னான். தாமரையினுடைய பொழிவையும் அவமதிக்கின்ற ஒரு பொழிவை கொண்டவன்னு சொன்னா தன்னை. இப்போ எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா நகாரத்தை சேர்த்துக்கு அப்புறம் நவநவ அரிஜாம் அவமதி பிருத்து. நவநவம், ஒவ்வொரு சண்டையில போகும் பொழுது ஒவ்வொரு விதமான அவமானத்தை எதிரிகளிடமிருந்து பெறுகிறான். நவநவ, நவநவன புதுசாக. அரிஜாம் அவமதிஹி, அரிஜாவமதிஹி, எதிரிகளிடந்து வருகின்ற, அரின எதிரி, ஜான பிறக்கின்ற, உண்டாகின்ற, எதிரிகளிடமிருந்து உண்டாகின்ற அவமதிஹி, அவமானம். வாலியோட சண்டை போட்டான் தோத்தான், அங்க சண்டை போட்டான் தோத்தான், இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான புதுசான அவமானங்களை அவன் பெறுகிறான். அப்பேற்பட்ட ஒரு முகத்தை கொண்டவன்.
இவன் முகத்துல எல்லாரும் அவமானப்படுத்துறான் இல்லையா? நவ நவ அரிஜாம் அவமதிபிருத் வக்திராவலிஹி. புதுசு புதுசா அவமானங்களை பெறுகின்ற எதிரிகளிடமிருந்து புதுசு புதுசாக அவமானங்களை பெறுகின்ற முகத்தை, முகங்களுடைய வரிசைகளை உடையவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னா, என்னை சுற்றி இருக்கவெல்லாம் யாரும் துக்கத்தை அடையறதில்லை, அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை நான் கொண்டு இருக்கேன், என்ன நீ அறிவதில்லையோன்னு கேட்டான் இல்லையா? இப்போ அதுவே என்ன ஆயிடுத்துன்னா, முன்னாடி சொல்லும் பொழுது ஸ்லோகத்துல ஆசோச்சித ஸ்வதனதான் இருக்கு. இப்போ நாச உச்சிதா இல்லையா? இவன் இறந்து போக போறான். அதனால இவன் சுத்தி இருக்கிறவெல்லாம் என்ன நினைக்கிறான், இவன் போயிட போறான். நாசோச்சித ஸ்வஜனதா நாச உச்சிதா, இவன் இறக்க போறான் அப்படின்னு எல்லாரும் தன்னை சுத்தி, அந்த ராவணனை சுத்தி இருக்கவெல்லாம் நினைச்சுட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட சுத்தி இருக்கக்கூடியதான சொந்தங்களை கொண்டவனாக நான் இருக்கிறேன், இது நீ அறிவதில்லையோன்னு சீதை பார்த்து இவன் கேட்கிற மாதிரி ஆயிடுத்து. சீதை இப்ப என்ன சொல்றான், இப்போ நீங்க அந்த யதோதித குணஹா அகில குணஹான்னு சொன்னா இல்லையா? ஆமா, நீ சொல்ற எல்லா குணங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ அது சரியா போயிடும் பாருங்க. நீ சாக போறேங்கிறத எல்லாரும் இந்த சுத்தி இருக்கிறவெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட சுத்தி இருக்கக்கூடிய மக்களை கொண்டவன் நீ ராவணன், இப்படி தன்னை சொல்லிக்கிறான் இல்லையா? இப்போ சீதை கடைசியா சொன்னா இல்லையா, யதோதித அகில குணஹா, நீ சொல்ற அத்தனை குணங்களோடு நான் உன்னை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு. இப்ப பாருங்க எல்லாம் சரியா போயிடுது. இவனுடைய சம்பத்து நாசமாக போறது, பெண்கள் முன்னாடி இவனுடைய தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுறான். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சண்டையிலையும் எதிரிகளிடமிருந்து புதுசு புதுசா அவமானத்தை வாங்கிக்கிறான். இவனை சுத்தி இருக்கவன்லாம் இவன் நாசமாக போறான் அப்படிங்கிறத நினைக்கிறான். அப்பேற்பட்ட சொந்தங்களை கொண்டு இருக்கான். இப்படியாக இருக்கக்கூடிய ராவணனை யதோதித அகில குணா, நீ சொன்ன அத்தனை குணங்களோடு இருக்க உன்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சீதை சொல்ற. ரொம்ப தகுந்ததா இருக்கு இல்லையா? முதல்ல பார்க்கும் பொழுது சீதை என்னவோ ராவண பராக்கிரமின்னு ஒத்துண்டா மாதிரி இருக்கு. ஆனா இப்படி சொல்றா சீதை, இந்த மாதிரியான குணங்களோட சேர்ந்த உன்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன், முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியாக சீதை ரொம்ப சாமர்த்தியமா ராவணனுக்கு பதில் கொடுத்திருக்கான்.